எக்மோர் மகப்பேறு மருத்துவமனைக்கு போனார். அங்கே விசிட் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஆரம்ப ரூமில் டாக்டர்ஸ்லாம் இருந்தாங்க. எல்லாருமே சார் இந்த உங்களுடைய சேரில் நீங்கள் அங்கே அமர்ந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னப்போ இல்லை, அது உங்களுடைய அவங்ககிட்ட ஒரு அதிகார துணியில் அவர் பேசுகிறார். அக்கறையோட ஒரு பணியோட பேசுகிறார். பணிவு கனிவு துணிவு என்பது மாண்புமிகு முதலமைச்சருக்குன்னா எக்மோர் மகப்பேறு மருத்துவமனைக்கு போனார். அங்கே விசிட் பண்ணிவிட்டு அங்கே வார்டெலாம் பார்த்துட்டு அவங்களுடைய ஆரம்ப ரூமில் டாக்டர்ஸ்லாம் இருந்தாங்க. எல்லாருமே சார் இந்த உங்களுடைய சேரில் நீங்கள் அங்கே அமர்ந்து உங்களுக்கு பேசுங்க அப்படின்னு சொன்னப்போ இல்லை, அது உங்களுடைய அறை, உங்களுடைய ஆஃபீஸ், நீங்கள் தான் அங்கே உட்காரணும்னு சொல்லிட்டு அவர் எதிர்த்தாப்பில் இருக்கிற ஒரு சேரில் தான் உட்காந்து அவங்கள்ட்ட பேசினார். அது மட்டும் இல்லை, அவங்ககிட்ட ஒரு அதிகார துணியில் அவர் பேசுகிறார். அந்த டாக்டர்ஸ்ட்ட அந்த சீஃப் டாக்டர்கிட்ட பேசுகிறப்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க மேடம், ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்தா நல்லா இருக்குது, இன்னும் எந்தெந்த விதத்தில் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அந்தந்த விதத்தில் நீங்கள் எல்லாம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு ஒரு அக்கறையோட ஒரு பணியோட பேசினார். அந்த மீட்டிங் முடிச்சு அந்த டாக்டர்ஸ்லாம் எங்கிட்ட சொன்னாங்க, சார் அவர் ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக கூட சொல்லலாம், ஆனால் இப்படி சொல்கிறது தான் எங்களுக்கு இன்னும் கூடுதல் பொறுப்பு இருக்குது, கண்டிப்பாக நாங்கள் சிஎம்மோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறப்ப இதுதான் ஒரு தலைமையின் மிகப்பெரிய அடையாளமே தான் அந்த பணிவு. அதே மாதிரி கனிவும் கூட தான் பார்த்தீங்கன்னா அங்கே வார்டில் போகிறப்ப அந்த ஒரு குழந்தையை எடுத்து அவர் ஒரு தாய்மாமனாக, ஒரு அண்ணனாக, ஒரு குடும்ப உறுப்பினராக ஒவ்வொருவரையும் பார்க்கறது தான் அவருடைய மிகப்பெரிய பலமே. அதுதான் ஒரு கனிவாக இருக்கிறது தான். அது ஏன் நான் நேரடியாக அவரை பார்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் அறிக்கை குழுவில் நான் இருந்தப்ப அவர் டிஸ்கஷன் அப்போ பார்த்தீங்கன்னா பல பேர் அவருக்கு பல ஐடியா சொல்லியிருப்பாங்க. த்ரூ அவுட் ஸ்டேட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நிறைய அவருக்கு கோரிக்கைகள்லாம் வச்சிருக்கிறப்ப ஒவ்வொரு சின்ன சின்ன கிராமத்தில் இருக்கிற பிரச்சனையை அவர் நோட் பண்ணிட்டு, இது மாதிரி இந்த கிராமத்தில் இந்த ஏரியாவில் பட்டா பிரச்சனை இருக்குது, இந்த ஏரியாவில் அங்கே குடிநீர் பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் நோட் பண்ணி ஒரு கனிவோடு இருக்கிறனால தான் இந்த நிலைமைக்கு அவர் வந்தும் அவ்வளோ சிறப்பாக அவர் பணிபுரியறதுக்கு காரணம் அதுதான். அப்புறம் துணிவு, அதை பற்றி நான் விளக்கவே தேவையில்லை. இது 50-60 வருஷமா இந்த தமிழ்நாட்டில் 2 பேர் மாறி மாறி தங்களுக்காக பாத்தியப்பட்ட ஒரு அரசு மாதிரி இருந்தப்ப ஒருத்தர் துணிச்சலோட மக்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் தே டிசர்வ் சம்திங் பெட்டர், நம்மளால் நல்லா ஆட்சி கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட வந்தார் பாருங்க. அதுதான் அவரோட வெற்றிக்கு இன்னொரு மிகப்பெரிய காரணம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இது மூன்றும் பணிவு கனிவு துணிவு என்பது மாண்புமிகு முதலமைச்சருக்குன்னா மிக பொருத்தமாக இருக்கும். இந்த மூன்றுல எது அதிகமா இருக்குன்னு ஒரு பட்டிமன்றம் கூட வைக்கலாம். பணிவா கனிவா துணிவான. இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மருத்துவத்துறையில நம்ம ஐயா சொன்ன மாதிரி பல்வேறு புது முயற்சிகளை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் என்னன்னா, முதலமைச்சர் அவர்கள் எனக்கு மட்டும் இல்லை எல்லா அமைச்சர்களுக்கும் கொடுக்கிற அந்த இண்டிபெண்டன்ஸ் தான். முதல் அமைச்சரவை கூட்டத்தில் சொல்றப்ப அவரும் அந்த டாக்டர்ஸ் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி தான் எங்ககிட்ட சொன்னாரு, உங்க மேல எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா சிறப்பா பண்ணுங்க, உங்களுக்கு எந்த ப்ரெஷரும் எடுத்துக்க வேண்டாம், உடனே நீங்க டெலிவரி பண்ணணும் அப்படின்னு நீங்க எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ்ல நீங்க ஒர்க் பண்ணாதீங்க, கண்டிப்பா உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நல்லா பண்ணுங்க அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறாரு, ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குறாரு, பிளஸ் அந்த இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறாரு. அதனாலதான் நாங்க இந்த அளவுக்கு நாங்க ஒவ்வொரு விஷயமா நம்ம பண்றோம்னா அதுக்கு காரணம் முதலமைச்சர் அவர்கள் கொடுக்கிற அந்த ஊக்கமும் நம்பிக்கையும் தான். அதனால இந்த நேரத்தில் முதலமைச்சர் அவர்களுக்கு மனமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நம்ம நலம் ஏஐ நலம் டிஎன் அதெல்லாம் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம்னா அதுக்கு காரணம் முதலமைச்சர் அவர்கள் தான். அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்த சுகாதாரத்துறையை நம்ம நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்கோம். இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் சப்ளைஸ் கார்பரேஷன் இந்த மருந்து கொள்முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்ல இருந்து மருத்துவக் கல்லூரி வரைக்கும் ஒரு சென்ட்ரலைஸ் ப்ரொக்யூர்மெண்ட். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியான ஒரு அமைப்பை, ஒரு சிஸ்டமை தமிழ்நாடு தான் கொண்டு வந்தாங்க, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஒரு குறிப்பாக சொல்லணும்னா நிறைய
கிட்டத்தட்ட 10-15 வருஷமா சில பேர் அந்த அந்த போஸ்ட்ல அவங்க இருந்து தான் அவங்க டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாம வந்து இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் யாருக்கும் எக்ஸ்டென்ஷன் கிடையாது. ரிட்டையர் ஆகிட்டு நிறைய பேர் டெபுடேஷன்ல ஸ்பெஷல் போஸ்டிங் இருந்தாங்க. அவங்க அனைவரும் திரும்பி அனுப்பப்பட்டார்கள். புது அலுவலர்களை நம்ம நியமிச்சிருக்கோம். அதனால அந்த விதத்தில் ஒரு புதிய முயற்சி நம்ம முன்னெடுத்திருக்கோம்.